தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல். தேசியம் உடல். தேசியத்தை என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. உடல் தெய்வீகம் உயிர் என கருதி. தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் உயிர் தெய்வீகம் உயிர், சாரி மன்னிக்கலாம், தேசியம் உடல், தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சியால் எத்தனையோ தியாகிகளையும் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். வீர பேச்சியால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சியால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். அடுத்த பாயிண்ட், உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி, முக்கியமான பாயிண்ட் பாத்துங்க. சுத்த தியாகி என்று தந்தை பெரியால் பாராட்ட பெற்றவர். சுத்த தியாகி. ஏற்கனவே தேசியம் காத்த செம்மல்னு யார் சொல்றாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரன் சொல்றார். நல்லா கவனிக்கணும். இப்ப பெரியார் வந்து சுத்த தியாகின்னு சொல்றார். யாரு? முத்துராமலிங்க தேவரு. பர்சனாலிட்டியுடைய பன்முகத்தன்மைனா தேசியம் உடலாக தெய்வீகம் உயிராக என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்ட பெற்றவர். இவருடைய பிறப்பு பாருங்க, கிபி 1908 ஆண்டு. 1908 ஆண்டு 8ஆம் நாள் 1908 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டம். 1908 அக்டோபர் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா அம்மா பேர் பாருங்க, உக்கிர பாண்டி தேவர். அம்மா பேரு இந்திராணி. உக்கிர பாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். இன்னும் ஒரு பியூட்டி பாருங்க. இவருடைய பிறப்பு எப்பன்னு சொன்ன 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள். அவருடைய இறப்பு கூட பாருங்க 1963 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள். பிறந்த நாளிலேயே அதே மாதத்துல அதே நாளில் என்னவா இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவ்வுலகை விட்டு நீக்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் தான் இந்த முத்துராமலிங்க தேவர். ஒரு பியூட்டி பார்த்துங்க. அக்டோபர் திங்கள்ல தான் 30ஆம் நாள் தான் பிறந்தாரு. அதே 1963 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் இந்த உலகை விட்டு நீந்து போறார்.
அடுத்து பாருங்க, முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், தொடக்க கல்வியை கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி. உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். முத்துராமலிங்க தேவர் தம் தொடக்க கல்வியை கமுதியில, உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியில ராமநாதபுரத்திலும் பயின்றார். ஓகே, அடுத்து பாருங்க, இவர் படிக்கின்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல பிளேக் நோய் வந்து அதிகமா இருந்தனால அவருடைய படிப்பு பாதியிலே நின்றுச்சு. பாதியிலே நின்ற படிப்பை என்ன பண்ணார் தெரியுமா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யார் பார்த்தோம்? மாப்போ சிவனானெல்லாம் எப்படி படிச்சாரு? 3ஆம் வகுப்பு வரை தான் படிச்சார். அவரோட தாயுடைய சொற்பொழிவை கேட்டு என்ன நிறைய நூல்கள் எல்லாம் படிச்சு, இலக்கியங்கள்லாம் படிச்சு மெத்த ஆனார். சேம் அதே மாதிரி தான் இவரும். பிளேக் நோயால் பாதியில் நின்ற அந்த கல்வியானது அவர் என்ன பண்ணாரு? பல நூல்களை படித்து என்னவா நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவராய் வளர்ந்தார். பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். அடுத்தது, முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் சொற்பொழிவாற்றல் திறன் பெற்றிருந்தார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம். அடுத்தது, அவருக்கு தெரிந்த கலைகள்லாம் பாருங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சிலம்பம், குதிரை ஏற்றல், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். மருத்துவத்தில் கூட சிறந்து விளங்கினாராம். பார்த்துங்க, சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார். விடுதலை போராட்டத்தில் பங்கு. அடுத்த சப்தப்பை போட்டுங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கு. ஏன்னா இது எல்லாமே நீங்க 8வது யூனிட்டுக்கு லிங்க் ஆகி படிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். இது தமிழ் பாடம் கிடையாது, மறந்துங்க. தமிழ் புத்தகமே கிடையாது. நம்ம தமிழ் புத்தகம் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். நம்முடைய தமிழ் வந்து வரலாறு சொல்லும். நம்முடைய தமிழ் வந்து விடுதலை போராட்டத்தின் பங்கை வெளிக்காட்டும். நம்முடைய தமிழ் வந்து மகளிருடைய சிறப்பை காட்டும். நம்முடைய தமிழ் வந்து அறிவியல் சிந்தனைகளை கொடுக்கும். நம்முடைய அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவங்களை பற்றி சொல்லும். நம்முடைய தமிழ் வந்து விண்ணியல் அறிவை சொல்லும். நம்முடைய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நூலகத்தை பற்றி சொல்லும். நம்முடைய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சிந்தனையை தூண்டும். நம்முடைய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பாடங்களை நம்மளுக்கு மெய்ப்பிக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ தமிழ் படித்தால் அறிவு பெருகும் என்பது நிச்சயம். அதனால் தமிழை நீங்கள் நம்முடைய தாய்மொழியும் தமிழில் படிங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கு பாருங்க. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார்.
வீர உரையை கேட்ட மக்கள், அவர் ஆட்சிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அப்ப பாரதி தான் பார்த்தோம், திருவிக்காவை பார்த்தோம் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா இவர் கூட பார்த்தீங்கன்னா வீர உரைகளை கேட்ட மக்கள் ஆங்கிலருக்கு எதிராக வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெத்த படிச்சவரா இருப்பாரு, மக்களை ஈர்க்கிற அந்த கலையை கத்திருக்கிறாரு. குறிப்பா சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் திறமை வாய்ந்தவரா இருக்கார். தமிழ் ஆங்கிலத்துல இரு மொழிகளும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர் தான் இந்த முத்துராமலிங்க தேவர். ஓகே, அடுத்து பாருங்க. அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு, அப்ப ஆங்கில அரசை பத்தி இவர் எதிர்த்து பேசுறதுனால ஆங்கில அரசு என்ன பண்ணாச்சு, பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. கைது செய்தது மட்டும் இல்லாம சிறையில் அடைச்சது. வாய்ப்பூட்டு சட்டமா, வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் என்ன பண்ணக்கூடாது, அவரு அரசியலே பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாரு? பால கங்காதர திலகர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகரை போலவே தென்னாட்டில் நம்முடைய தமிழகத்தில் அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப வாய்ப்பூட்டு சட்டம் என்பது ஆங்கிலருக்கு எதிராக என்னவா அவர் நடந்த நிகழ்வுகளை என்னவா வீர நடையில பேசுறது. அப்ப ஆங்கிலருக்கு நடந்த அந்த ஆங்கிலர் நமக்கு அணித்த அநீதிகள் எல்லாம் பார்த்தா மேடைகள் எல்லாம் பேசுவார். மேடைகளை பேசுற மக்கள் வீறு கொண்டு என்ன பண்ணாங்க, எல்லாமே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றாங்க. அப்ப பாலகங்காதர் அங்க என்ன மகாராஷ்டிரால செஞ்சாரோ அதை தான் இவர் செஞ்சார். அந்த செஞ்சனால என்ன பண்ணாங்க, வாய்ப்பூட்டு சட்டம் என்ன போட்டு, நீ வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலமாக மேடைகளில் நீ அரசியல் பேசக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, அவரை கண்டித்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இவரது விடுதலை வேட்கை அறிந்த திரு வி கல்யாண சுந்தரனார், விடுதலை வேட்கை அறிந்த திரு வி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். ஏற்கனவே தந்தை பெரியார் என்னன்னு பாராட்டியிருந்தாரு, தந்தை பெரியார் என்னன்னு பாடியிருந்தாரு, சுத்த தியாகி. மறந்துடாதீங்க, சுத்த தியாகின்றாரு. இரண்டாவதாக யார் என்ன சொல்றாரு, இவரு தேசியம் காத்த செம்மல். எதனால அவர் சொல்றாரு, இவருடைய விடுதலை வேட்கை அறிந்ததனால. ஓகே, அடுத்து பாருங்க. நேதாஜியுடன் தொடர்பு. சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு இல்லையா, அவரோட நெருங்கிய தொடர்புடையவர். வங்கசிங்கம் என்று போற்றப்படக்கூடிய வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அடுத்த பாயிண்ட். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள், that means செப்டம்பர் 6, 1939
நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் செப்டம்பர் 6, 1939. நெக்ஸ்ட், நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில், இந்தியன் நேஷனல் ஆர்மி INA, இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் தொடங்கினார். நேதாஜி என்ற வார இதழ். பாருங்க, அப்போ எவ்வளவு பற்றாளராக, அரசியல் குருவாக மதுரைக்கு இவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு வராரு. இவர் முத்துராமலிங்க தேவரால தான் நிறைய தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் இணையறாங்க. அடுத்து பாருங்க, நமது பேச்சாற்றால் அனைவரையும் கவர்ந்தவர். முத்துராமலிங்க தேவர் முதலில், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, பேச்சாற்றல் மிக்கவர். எங்க ஃபர்ஸ்ட் பேசுறாரு பாருங்க. முதலில் சாயல்குடி என்னும் ஊரில், சாயல்குடி அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில், விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றார். சாயல்குடி முதல் அங்கதான் ஒரு பேச்சாற்றல் வெளிப்படுது. அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் கூட இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. காமராஜர் சொல்றார், இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்தார். முதலாவது யார் சொல்றார்? தந்தை பெரியார் சுத்த தியாகின்னு சொல்றார். இவருடைய விடுதலை பேட்டியை பார்த்த திருவிக்கா தேசிய காத்த செம்மன் சொல்றார். இவருடைய முதல் பேச்சை கேட்ட காமராஜர் என்ன சொல்றாரு? முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்தார். அது மட்டும் இல்லாம பல தலைவர்கள் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்வார்கள். பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டி தென்னாட்டு சிங்கம் என்று அவரை அழைப்பார்கள். அடுத்து பாருங்க, அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று அறிஞர் அண்ணா அவரை புகழ்ந்துள்ளார். அதனால்தான் தென்னாட்டு சிங்கம் சொல்றாங்க.
அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். அடுத்து ராஜாஜி என்ன சொல்றாரு பாருங்க. ராஜாஜி என்ன பாராட்டுறார் பாருங்க. முத்துராமலிங்க தேவர் பேச்சு, முத்துராமலிங்க தேவரின் பேச்சு, முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும், உள்ளத்தால் எதிலும் பற்றற்று, உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம். உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடைகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். நெக்ஸ்ட் வட இந்திய இதழ்கள் அவர் எப்படி பாராட்டுது பாருங்க. வட இந்திய இதழ்கள் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சை, பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில், பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல், வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக, விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின, வட இந்திய இதழ்கள் பாராட்டின. வட இந்திய இதழ்கள் எப்படி சொல்லாங்களா, விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் மாதிரி. அதே மாதிரி இவர் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது, உதட்டத்தில் நல்ல யார் சொன்னா, ராஜாஜி. அதே மாதிரி சிங்கத்தின் கெனி போல இருக்குது யார் சொன்னா, அண்ணா, அண்ணா. அதே மாதிரி திருவிக்க என்ன சொன்னாரு, தேசிய காத்த செம்மல் சொன்னார். பெரியார் என்ன சொன்னாரு, சுத்திய தியாகின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம கடைசியா பாருங்க, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையை அனைவரும் பாராட்டினர். அடுத்து தேர்தல் வெற்றிகள் என்ற சப் டாபிக் போட்டுங்க. தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேராதரவும் பெற்ற தலைவராக விளங்கிய, மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1937 நடைபெற்ற 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்
1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1937 ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டிட்டு வெற்றி அடைகிறார். அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா, ஒரு இன்சிடென்ட் படிக்கிறேன் பாருங்க. அப்போ லண்டனில் பாரிஸ்டர் படித்து வந்த தோழர், பாரிஸ்டர் படித்து வந்த தோழர், அவருடைய தோழர் KTK தங்கமணி, பாரிஸ்டர் படித்து வந்த தோழர் KTK தங்கமணி இந்த தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர். ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும், அப்ப 2 பேர் அந்த 1937 2 பேர் தேர்தலில் முக்கியமான ஒருத்தர் பர்சனாலிட்டியா இருக்காங்க. ஒன்னு ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டிட்ட யாரு, பசும்பொன் முத்துராமலிங்கர். 2வது பாருங்க, பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட BB கிரி. யாருங்க அவரு? BB கிரி யாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? BB கிரி கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? தயவு செஞ்சு போய் BB கிரி யாரும் போய் பார்த்துருங்க. குடியரசுத் தலைவரா, துணை குடியரசுத் தலைவரா இருந்திருக்கிறாரா? தயவு செஞ்சு பாருங்க. BB கிரி. ஓகே, முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. நான் சொன்ன ஒரு தலைப்புகள்ல தான் ஒரு இந்திய தேசியத்தில், குறிப்பா அரசியலில் ஒரு பங்களித்திருக்கிறார் BB கிரி. அவரின் வெற்றியையும், ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டிட்ட தேவர் அவர்களின் வெற்றியும், பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டிட்ட BB கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார். அடுத்த பாயிண்ட், 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் 52, 57 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். ஆயிரத்தி 1962 அப்ப இவருடைய தேர்தல் பார்த்தீங்கன்னா 1937, 1946, 1952, 1957, 1962. அப்ப 1962 பாராளுமன்ற தேர்தலில், தட் மீன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், MP எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்ப மீண்டும் ஒருமுறை கிளான் பண்ணுவார். 37,
46, 52, 57, 1962. ஓகேங்களா? எப்ப இறந்து போனார் பார்த்து நம்ம 1963 இறந்துடுறார் இல்லையா? குட். அடுத்து பாருங்க, குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. அப்ப குற்ற பரம்பரைனா என்ன? குற்ற பரம்பரை சட்டம்னா என்ன? ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக, ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் குற்ற பரம்பரை சட்டம். அப்போ மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் குற்ற பரம்பரை சட்டம். கொண்டு வரப்பட்ட சட்டம் குற்ற பரம்பரை சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும், பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை, பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். பிறப்பாலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். ஆயிரத்தி 1934 ஆண்டு, 1934 ஆண்டு மே 12, 13 தேதிகளில், 1934 ஆண்டு மே 12, 13 தேதிகளில் கமுதியில், கமுதி என்பது ஒரு ஊர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கமுதியில், அங்கதான் பிறக்கிறாரு. கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு கமுதி 1934, முத்துராமலிங்க தேவர் தலைமையில மே 12, 13. அப்ப அந்த மாநாட்டுடைய விளைவு என்ன? 1948 ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. 1948 ஆண்டு முத்துராமலிங்க தேவரின் தொடர் போராட்டத்தால் குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட், ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நிலவுனா நீங்க உடனே தந்தை பெரியார் வைக்கம் மட்டும் நினைக்காதீங்க, காந்தி நினைக்காதீங்க, ஈவன் அம்பேத்கர் நினைக்காதீங்க. தேவரும் ஆலய நுழைய போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அது என்ன ஆலயம் பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் செல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள், ஜூலை திங்கள், அப்போ 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள் வந்து திட்டமிடுறார். மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். அர்ச்சகர் என்ன பண்றாங்க? ஆலய பணியை புறக்கணிக்கிறாங்க. உடனே தேவர் என்ன பண்றாரு பாருங்க, திருச்சூழியில் இருந்து, தேவர் திருச்சூழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து,
திருச்சூழில் இருந்து அர்ச்சகர் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். அப்ப முதல்ல குற்ற பரம்பரை சட்டம், அந்த குற்ற பரம்பரை சட்டம் எப்போ 1934 மாநாடு நடத்துறாரு, தொடர்ந்து போராட்டம் நடத்துறாரு. 1948 சட்டம் என்ன பண்ணுச்சு, நீக்கப்பட்டாங்க. அதே மாதிரி 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள்ல மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டு அர்ச்சகர்கள் புறக்கணித்த போதும் திருச்சூழிலிருந்து 2 அர்ச்சகர்களை கொண்டு வந்து அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். அடுத்து விவசாயிகள் தோழராக, அடுத்து பாருங்க முத்துராமலிங்க தேவர் என்ன செய்யறார், விவசாய தோழராக. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி, ஜமீன் விவசாய சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக, தமக்கு சொந்தமாக 32 அறை சிற்றூர்களில் இருந்த 32 அறை 32 அறை சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். 32 அறை சிற்றூர்களில் இருந்த விளை, அப்ப 32 ஏக்கர்னு வச்சுங்க, 32 ஏக்கரை விளைநிலைகளை குத்தகை இல்லாமல் என்ன பண்ணாரு, உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளித்தும் மகிழ்ந்தார். அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர். கூட்டுறவு சிந்தனையாளர் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி, பாரத மாதா பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா, கமுதியில வியாபாரிகள் விவசாய உற்பத்தியின் பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப விவசாயிகள் பாதிக்கப்படுறதுனால என்ன பண்ணாரு, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அதனால பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். அடுத்து பாருங்க, தொழிலாளர் தலைவர். தொழிலாளர் தலைவர் 1938 காலகட்டத்தில் 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் தமிழகத்தில் திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தான் முதல் 1920 தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தி தொழிலாளர்களுக்காக மேடைகள் எல்லாம் பேசி ஒருங்கிணைத்து பல போராட்டங்களை முன்னெடுத்தினவர்.
அப்ப பாத்தீங்கன்னா 1938 காலகட்டத்தில் மதுரையில 23 தொழிற்சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார். யாரு? பசும்பொன் முத்துராமலிங்கர். குறிப்பா அதுல மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். அதற்காக 7 திங்கள், திங்கள் என்ன? மாதம் அர்த்தம் இல்லையா? அப்ப 7 மாதம் சிறை தண்டனை பெற்றார். அடுத்த பாயிண்ட், உழவர்களின் நலன் காக்க ராஜ்யபாளையத்தில் உழவர்களின் நலன் காக்க ராஜ்யபாளையத்தில் மிக பெரிய அளவிலான மாநாடை ஒன்றை நடத்தினார். அப்ப உழவர் மாநாடு, உழவர்களின் நலன் காக்க மாநாடு எங்க நடந்துச்சு? ராஜ்யபாளையம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், குற்ற பரம்பரை சட்ட மாநாடு எங்க நடந்துச்சு? குற்ற பரம்பரை சட்ட மாநாடு எங்க? கமுதியில நடத்தினாரு. ஊர் பேரெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. மதுரையில மதுரை வைத்தியநாதர் கோயில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறாரு. ஓகே, அடுத்து பாருங்க, அதே கமுதியில பாரத மாதா கூட்டுறவு பண்டசாலை ஏற்படுத்துறாரு. ஓகே, அடுத்து பாருங்க, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அடுத்து சிறைவாசம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோனா பிராக்கெட்ல மத்திய பிரதேசம் போட்டுங்க. அலிப்பூர் மத்திய, அதாவது அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசின் தாமோ என்னும் நகரில், மத்திய பிரதேசில் உள்ள தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்த பாயிண்ட், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள். 20,075 நாட்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்.
1908 இருந்து 1963 நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 20,075 நாட்கள். அதில் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள், சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள். 4000 நாட்கள். தன் வாழ்நாளில் 5 ஒரு பங்கினை, தன் வாழ்நாளில் 5 ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவார். சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். அடுத்த சப் டாபிக் போட்டுங்க, முத்து ராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். முத்து ராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். தேசிய காத்த செம்மல், அதை யார் சொன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்ல திருவிக்கான் போட்டுங்க. தேசிய காத்த செம்மல், தேசிய காத்த செம்மல் யார் சொன்னா? திருவிக்கா பிராக்கெட்ல. நம்பர் 2 சுத்த தியாகி. சுத்த தியாகி பிராக்கெட்ல தந்தை பெரியார். சுத்த தியாகி தந்தை பெரியார். அடுத்தது தென்னாட்டு சிங்கம். தென்னாட்டு சிங்கம் போல பேசுகிறார்னு யார் சொன்னா? அறிஞர் அண்ணா. அதே மாதிரி ராஜாஜி சொல்றாரு, என்னது? உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுறவன்னு சொன்ன ராஜாஜி சொன்னார். உண்மையான பட்டதை அப்படியே பேசுகிறவர் சொன்னார். காமராஜர் என்ன சொன்னாரு? வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் சொன்னார். வீரமிக்க பேச்சு விடுதலைக்கு உதவும் என்று காமராஜர் அவரை புகழ்ந்தார். வட இந்திய இதழ்கள் என்ன சொல்லுச்சு? விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற பேசுறாருன்னு சொன்னது. வட இந்திய இதழ்கள் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேச்சை போல இருந்தது என்று பாராட்டுது வட இந்திய இதழ்கள். அடுத்தது இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வித்யா பாஸ்கர். சிறப்பு பெயர் வித்யா பாஸ்கர். அடுத்தது பிரவசன கேசரி. பிரவசன கேசரின்னு அழைக்கிறாங்க. சிறப்பு பெயர் பிரவசன கேசரி. அடுத்து ஒரு சிறப்பு பெயர் சன்மார்க்க சண்ட மாருதம். சன்மார்க்க சண்ட மாருதம். மறந்துடாதீங்க, சன்மார்க்னா நீங்க உடனே அங்க போயிடக்கூடாது. எங்க யாரையும் சொல்லக்கூடாது. ராமலிங்க அடிகளார போல சன்மார்க்கு சண்டை, சண்டை இன்னும் 3 சொல்லி சண்ட மாருதம் அழைக்கிறாங்க. சிறப்பு பெயர். அடுத்தது இந்து புத்த சமய மேதை. இந்து புத்திய சமய மேதை. இந்து புத்த சமய மேதை. அடுத்தது விவேகானந்தரின் தூதராக. விவேகானந்தருடைய தூதராக. நேதாஜியின் தளபதியாக. விவேகானந்தருடைய தூதர், நேதாஜியின் தளபதி. நேதாஜிக்கு தளபதி மட்டும் இல்ல, சத்தியசீலராக. தளபதியாக, சத்தியசீலராக. அடுத்தது முருக பக்தராக. முருக பக்தர் இவரு. அது இல்ல, அது மட்டும் இல்ல, ஆன்மீக புத்திரரா. ஆன்மீக புத்திரராக. விவேகானந்தின் தூதராக, நேதாஜியின் தளபதி மற்றும் சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக. அடுத்தது தமிழ் பாடும் சித்தர். தமிழ் பாடும் சித்தராக. அடுத்தது தென்பாண்டி சீமையின் முடிச்சூடா மன்னராக.
தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக. அடுத்தது நீதி வழுவா நேர்மையாளராக. நீதி வழுவா நேர்மையாளராக. நீதி வழுவா நேர்மையாளராக. அடுத்து புலமையில் கபிலராக. புலமையில் கபிலராக. வலிமையில் கரிகாலனாக. வறுமையில் கரிகாலனாக. கொடையில் கர்ணனாக. கொடையில் கர்ணனாக. பக்தியில் பரம அம்சராக. இவன் முருக பக்தராக இருக்கிறாரு, ஆன்மீக புத்திராக இருக்கிறாரு. ஆனால் பரமம்சருடைய ஒத்த பக்தியிலாக, பக்தியில் பரம அம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். அது மட்டும் இல்லைங்க, பொது தொண்டும் இடையூறாக இருக்கும் என கருதி, பொது தொண்டு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமலே தியாக வாழ்வு வாழ்ந்தவர். திருமணமே செஞ்சு கொள்ளல. அவருடைய சொத்தெல்லாம் என்னவா 17 பங்கா பிரிக்கிறாரு, 16ஐயும் கொடுத்துறாரு இல்லையா. திருமணம் அதாவது பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்த டாபிக் போட்டுங்க, பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். தேவர் 1936-55 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பளிப்பது வழக்கம். புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு என்ன பண்றாங்களா, பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முயன்றனர். அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார். அடுத்து 1936 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வந்தார். 1936 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வந்தார். நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே
தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. எனவே நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது. எனவே முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவர்களை தேர்தலில் போட்டியிட வைத்தார். காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி 1963 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30 நாளில் இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். 1963 ஆண்டு அக்டோபர் திங்கள் 30 நாளில் இவ்வுலக விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். அடுத்தது, பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. ஓகே, பாருங்க எவ்வளவு பெரிய அழகான நோட்ஸ். நீங்க படிக்கிறதுக்கும் நான் இப்போ கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் படிக்கும் போதே உங்க காதல செவியில விழுந்துதான் முத்துராமலிங்க தேவனுடைய அந்த சமுதாய தொண்டு இல்லையா, இதை நீங்க மீண்டும் நீங்க காதல கேட்டு இன்சு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே